சாப்டர் 6 என்ன ஆயுள் காப்பீடு உள்ளடக்கியது? வாட் லைஃப் இன்சூரன்ஸ் இன்வால்வ்ஸ்? சொத்து, அசட் எல்லாத்தையுமே ஒரு சொத்தாக தான் லைஃப் இன்சூரன்ஸில் பார்ப்போம். ஒரு சொத்து இருந்து எதிர்பாராத விதமாக அந்த சொத்தில் இழப்பு ஏற்பட்டால் அதனால் ஏற்படும் ஒரு ஃபினான்ஷியல் லாஸை ஈடு செய்கிறது தான் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது லைஃப் இன்சூரன்ஸ்க்கு அடிப்படையாக ஒரு சொத்து இருக்கணும். லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்தவரையிலும் சொத்து அப்படின்றது மனித வாழ்வு தான் நம்ம சொத்து அப்படின்னு சொல்கிறோம். மனித வாழ்வின் மதிப்பை எப்படி மதிப்பீடு செய்வது அப்படின்னு சொன்னால் ஹியூமன் லைஃப் வேல்யூ இதை வச்சு தான் மனித வாழ்வின் மதிப்பை நம்ம மதிப்பீடு செய்வோம். சொத்தின் மதிப்பை துல்லியமாக பண அடிப்படையில் அளவிடப்படுகிறது. அதை வச்சு இழப்பையும் அளவிட முடியும். ஹெச்எல்வி கருத்து, ஹியூமன் லைஃப் வேல்யூ கருத்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், வருமானம் தருகிற சொத்தாக அல்லது உடைமையாக மனித வாழ்க்கையை கருதுகிறது. குடும்பத்தில் சம்பாதிப்பவர் உயிருடன் இல்லாவிட்டால் ஒரு குடும்பம் பெற விரும்பும் ஆண்டு வருமானத்தை தரக்கூடிய முதலீடு, அந்த முதலீடு தான் அந்த வருமானம் ஈட்டக்கூடிய நபரின் வாழ்வின் மதிப்பாக கருதப்படுகிறது. அதுதான் வருமானம் தரக்கூடிய அந்த மனிதரின் ஹியூமன் லைஃப் வேல்யூவாக கருதப்படுகிறது. உதாரணமாக திரு ராஜன் ஒரு ஆண்டில் 1,20,000 சம்பாதிக்கிறார் அப்படின்னா அந்த 1,20,000 24,000 அவருக்கே அவர் செலவழிச்சிக்கிறார். பேலன்ஸ் இருக்கிற 96,000 வருடம் அவர் குடும்பத்துக்கு அவர் ஈட்டித்தர அந்த வருமானம். எதிர்பாராத விதமாக ராஜன் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த 96,000 அந்த குடும்பத்திற்கு வரணும் அப்படின்னா எவ்வளோ முதலீடு செஞ்சு வச்சுருந்தா ஒரு 8% வட்டியில் அந்த வருமானம் அந்த குடும்பத்திற்கு வருமோ அதுதான் அவருடைய லைஃப் வேல்யூ. உதாரணமாக ஒரு 12 லட்ச ரூபா ஒரு 8% இன்ட்ரெஸ்ட்டில் எங்கன்னா முதலீடு பண்ணோம் அப்படின்னா வருடம் அந்த குடும்பத்துக்கு 96,000 வருமானமாக வந்துட்டுருக்கும். அப்போ அந்த 12 லட்ச ரூபா தான் ராஜனுடைய ஹியூமன் லைஃப் வேல்யூ, மனித வாழ்வின் மதிப்பு. ரிஸ்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மனித வாழ்வின் மதிப்பை அழிக்க அல்லது குறைக்க இருக்கும் அபாயங்கள் எல்லாமே ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன ரிஸ்க் அப்படின்னு சொன்னால், மிக சீக்கிரமாக இறப்பது எர்லி டெத், மிக நீண்ட காலம் வாழ்வது லிவிங் டூ லாங் விதவுட் இன்கம், ஊனத்துடன் வாழ்வது, ஆக்சிடென்ட்னால ஏதோ டிசேபிள் ஆகிட்டு அதுக்கு மேலே ஃபர்தராக அவரால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியாமல் இருக்கிறது. இதெல்லாமே ரிஸ்க், மனித வாழ்வின் மதிப்பை குறைக்கக்கூடிய ரிஸ்க். இத்தகைய அபாயங்களுக்கு எதிராகத்தான் லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது ஆயுள் காப்பீடு இயங்குகிறது. ஈட்டுறுதி, இண்டம்னிட்டி. பொது காப்பீடு, ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஜென்ரல் இன்சூரன்ஸில் பார்த்தா தனிநபர் விபத்து காப்பீட்டை தவிர மற்ற பொது காப்பீடு பாலிசிகள் வழக்கமாக ஈட்டுறுதி ஒப்பந்தங்களாகும். அதாவது இண்டம்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டம்னிட்டினா என்ன அப்படின்னா, என்ன இழப்பு ஏற்படுதோ அதை மட்டும் கொடுக்குறது. உதாரணமாக ஒரு 2 வீலர் இருக்குது, அதனோட விலை 80,000, அதனோட மதிப்பு 80,000. ஒரு விபத்தினால் அந்த 2 வீலரில் ஒரு 20,000 நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா அந்த 20,000 மட்டும் கொடுக்கறது ஈட்டுறுதி. என்ன இழப்பு ஏற்பட்டதோ அதை மட்டும் ஈடு செய்வது ஈட்டுறுதி. ஆயுள் காப்பீடு, லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் வாழ்க்கை உத்தரவாத ஒப்பந்தங்கள், அதாவது லைஃப் அஷ்யூர்டு கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்யூர்டு, நம்ம பாலிசி எடுக்கும் போதே அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுப்போம். அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் அஷ்யூர்டாக அந்த தொகையை கொடுக்கறது லைஃப் இன்சூரன்ஸ். அதாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ் இண்டம்னிட்டி அந்த இதில் இயங்குது. லைஃப் இன்சூரன்ஸ் அஷூரன்ஸ், உத்தரவாத ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆயுள் காப்பீடு, அபாயத்தின் இயற்கை. ஆயுள் காப்பீடு அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் இறப்பு வயதை தொடர்புள்ளது என்பதால், அதாவது வயதாக மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் இளம் வயதினருக்கு குறைந்த பிரீமியம் மற்றும் வயது அதிகம் உள்ளவர்களுக்கு அதிக பிரீமியம் விதிக்கப்படும். இந்த நிலை பிரீமியம் வளர்ச்சிக்கு, அதாவது வருஷம் பிரீமியம் வளர்ந்துட்டே போகிறதுக்கு வழிவகுத்தது. இதை மாற்றி அமைக்க தான் நிலை பிரீமியங்கள், அதாவது லெவல் பிரீமியம் வந்தது. இந்த லெவல் பிரீமியம் வயதுடன் அதிகரிக்காத மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட பிரீமியம். ஒப்பந்த காலம் முழுவதுக்கும் தொடர்ந்து இது நிலையானதாக இருக்கும்.
இதனோட ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க, நிலை பிரீமியங்களின் கூறுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கால அல்லது பாதுகாப்பு கூறு, டேர்ம் அல்லது ரிஸ்க் கவருக்கான ப்ரீமியம் வந்து இதில் இருக்கும். பண மதிப்பு உறுப்பு, சேவிங்ஸ் ஆஸ்பெக்டும் இருக்கும். அதாவது பாலிசி காலம் முடிஞ்ச உடனே மெச்சூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சேவிங்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்க்கான ப்ரீமியமும் இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து மெச்சூரிட்டி கொடுக்க முடியும். அபாயத்தின் சேர்மத்தின் கொள்கை, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிஸ்க் பூலிங். பாலிசிதாரர்களுக்கு தர வேண்டிய நன்மைகள் பெரும்பாலும் ஒப்பந்த உத்தரவாதத்தின் வடிவத்தில் எடுக்கப்படுகின்றன. அஷூரன்ஸாக இருக்கிறதுனால பரஸ்பர தன்மை அல்லது சேர்மத்தின் கொள்கையின் பயன்பாடு மூலம் இந்த அமைப்பு உருவாகிறது. பல்வேறு நபர்களின் நிதி இணைகிறது. பல நிதி ஆதாரத்திலிருந்து ஒன்றுக்கு நிதி வருகிறது. அதாவது நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யாருக்கு இழப்பு ஏற்படுதோ அவங்களுக்கு வந்து அந்த தொகை போய் சேரும். பலரின் நிதி வந்து ஒருவருக்கு பயன்படுவது. இதுதான் வந்து மியூச்சுவாலிட்டி, நிதி பரிமாற்றம். இப்போ லைஃப் இன்சூரன்ஸில் அனுகூலங்கள், பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரலாற்றுப்படி இது பாதுகாப்பானது மற்றும் பத்திரமான முதலீடு என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. முறையான பிரீமியம் செலுத்துதல் சேமிப்புக்கு தேவைப்படும் ஒழுக்கத்தை வழங்குகிறது. காப்பீட்டாளர் அதாவது இன்சூரர் முதலீட்டு மேலாண்மை செய்வதால், இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்வதால் நமக்கு வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக இருப்போம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்லேருந்து. அதே மாதிரி பணப்புழக்கத்தை சுலபமாக்குறது, லிக்விடிட்டி. ஐடி ரிபேட் எடுத்துக்கலாம் நீங்கள் சேவ் பண்ணுறதுல. பண மதிப்பு வகை, ஆயுள் காப்பீடு மற்றும் ஆண்டுதோறும் கிடைக்கும் தொகைக்கு வருமான வரி சலுகைகளை அனுபவிக்கலாம். அதே மாதிரி காப்பீடு பெற்றவர்கள் திடீர்னு மரணம் ஏற்பட்டால் அவர் கடன் அது அவருக்கு வழங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஈடாக இன்சூரன்ஸ் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதாவது டெப்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட டிஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நிலையான வருமானம் முதலீடுகள் பணவீக்கத்தை அழிக்கின்றன. இன்ஃப்ளேஷனை வந்து மேட்ச் பண்ணாது இது. அதே மாதிரி உயர் சந்தைப்படுத்துதல் மற்றும் ஆயுள் காப்பீடு பாலிசிகளில் மற்ற செலவுகள் முதல் சில ஆண்டுகளில் திரட்டப்படும் பணத்தின் அளவை குறைக்கிறது. அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க வாங்குகிற ப்ரீமியம் வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து சேவிங்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு போகாது. இந்த மாதிரி சில டிஃபெக்ட்ஸும் வந்து லைஃப் இன்சூரன்ஸில் இருக்குது. 7th சாப்டர், பொருளாதார திட்டம், ஃபினான்ஷியல் பிளானிங். நிதி திட்டமிடல் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை சுழற்சி. அதாவது ஃபினான்ஷியல் பிளானிங் மற்றும் இண்டிவிஜுவல் லைஃப் சைக்கிள், இதை பற்றி இந்த பாடத்தில் பார்ப்போம். ஒருவரின் வாழ்க்கையில் எதிர்பார்க்கப்படும் மற்றும் முன் உணர முடியாத தேவைகளை சந்திப்பதற்கான வழியை திட்டமிடும் செயல்முறை தான் நிதி திட்டமிடல், ஃபினான்ஷியல் பிளானிங். தனது வாழ்க்கையின் இலக்குகளை அடைய, ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகளாகும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குறுகிய கால இலக்கு இருக்கும், நீண்ட கால இலக்கு இருக்கும், கொஞ்சம் மீடியம் மத்திய கால இலக்கு இருக்கும். குறுகிய கால இலக்குன்னா ஒரு டிவி வாங்குறது அந்த மாதிரி. நீண்ட கால இலக்குன்னா ஒரு வீடு வாங்குறது, வீடு கட்டுறது அது மாதிரி. மீடியம்னா நம்மளுக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் வர்றதுக்கு ஒரு பிளான் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நம்மளோட இலக்குகளாக இருக்கும், சேமிப்பதற்கான ஒரு இலக்காக இருக்கும். அடுத்தது நம்மளோட வாழ்க்கை சுழற்சி முறை. இதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 20லேருந்து 25, அதாவது ஒரு 5 வயசுலேருந்து 25 வயசு வரலும் கற்பவர், லேர்னர் ஸ்டேஜில் ஸ்டூடெண்ட் ஃபேஸாக இருக்கும். 25 வயதுலேருந்து பார்த்திங்கன்னா சம்பாதிப்பவராகவும், எர்னிங் ஃபேஸ். அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் பணம் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கும், வீடு கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த நேரத்தில் செய்யலாம். அதுக்கப்புறம் 28லேருந்து 30 வயசு வரலும் கல்யாணம் ஆகிருக்கும், பார்ட்னர் இருப்பாங்க, நம்ம பார்ட்னர் ஃபேஸில் இருப்போம். எதிர்கால குழந்தைகளுக்கான திட்டமிடல், அப்புறம் வீடு கார் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கான பிளானிங் இது பண்ணுறதுக்கான ஏற்ற வயதாக இருக்கும். அடுத்தது 28 வயதுலேருந்து 35 வயது நமக்கு குழந்தைகள் இருப்பாங்க, பேரண்டல் ஃபேஸாக இருக்கும். குழந்தைகளோட ஆரோக்கியம், கல்வி இதை பற்றி சிந்திக்க வேண்டிய, அதற்காக சேமிக்க வேண்டிய அவசியத்தில் வந்து இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொவைடர் ஃபேஸ், 35 வயதுலேருந்து ஒரு 55 வயது வரலாம் சம்பாதிப்போம், நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ணுவோம். இது வந்து ப்ரொவைடர் ஃபேஸ். அதுக்கப்புறம் வந்து 55லேருந்து 65 வரலாம் கொஞ்சம் எம்டி நெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். எம்டி நெஸ்டர் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளோட திருமணம், உயர்கல்வி போன்ற பெரிய செலவுலாம் அங்கே தான் வரும்.
அதற்கான சேமிப்பை நம்ம வந்து 25-30 வயதுலேயே நம்ம ஆரம்பித்தோம்னா தான் அப்போ வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஓய்வு காலம் 60 வயசுக்கு மேலே 65 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்கும் வந்து நம்ம எப்போ ஏர்ன் பண்ணுறோமோ அப்பயே வந்து நம்ம வந்து சேமிக்க துவங்கியிருக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்க்கு டிஃப்ரெண்ட் தேவைகள் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் தேவைக்கு நம்ம சேமிக்கிறதுக்கான பிளானிங் தான் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் எதுக்கு பண்ணணும், எதுக்கு சேமிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட தனிப்பட்ட தேவைகள் இண்டிவிஜுவல் நீட்ஸ்க்காக வேண்டி நம்ம சேவ் பண்ணி ஆகணும். எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பிட்ட பரிவர்த்தனை தேவைகள் எனேபிளிங் ஃபியூச்சர் டிரான்சாக்ஷன்ஸ், நிதி வளங்கள் தேவைப்படும் குறிப்பிட்ட வாழ்க்கை நிகழ்வுக்காக ஒதுக்கீடு செய்ய இணைக்கப்பட்டுள்ளது. கல்வி அல்லது திருமண ஏற்பாடு இது செய்கிறதுக்கு. அடுத்தது பொதுவான பரிவர்த்தனை தேவைகள், குறிப்பிட்ட நோக்கங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யாமல் தற்போதைய நுகர்விலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட தொகை, இமீடியட்டாக திடீர்னு வர செலவுகளை நம்ம எடுத்து செய்யறதுக்கு. எதிர்பாராத தேவைகளை சந்திப்பது மீட்டிங் கண்டிஜென்சிஸ், இது முன்னறிய முடியாத நிகழ்வுகளாக உள்ளது. மரணம் மற்றும் இயலாமை அல்லது வேலையின்மை போன்றவை வருவாய் இழப்பை ஏற்படுத்தும். பெரிய அளவை ஒதுக்குவதன் மூலம் அத்தகைய எதிர்பாராத நிகழ்வுகளை சமாளிக்க பணமாக்கக்கூடிய இருப்புகளாக சொத்துக்களை நாம் வந்து சேர்த்து வைக்க வேண்டும். அதே மாதிரி செல்வ குவிப்பு வெல்த் அக்யூமுலேஷன் இது செய்யறதுக்கும் சேமிக்க வேண்டும். சேமிப்புகள் செல்வத்தை உருவாக்குவதற்கு வழிவகுக்கும். சுதந்திரம், ஊக்கம், சக்தி மற்றும் செல்வாக்குடன் இணைக்கப்பட்டுள்ளதால் செல்வம் விரும்பப்படுகிறது. அடுத்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னும் போது நம்ம தேவைக்கேற்ற ஃபினான்ஷியல் ப்ராடக்டாக அது வந்து இருக்கணும். நம்ம தேவை வந்து ஒரு கலவை தான். சேமிக்கும் தேவை இருந்ததுன்னா பண தேவைக்காக சேமிக்கலாம். காப்பீட்டின் தேவை எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நிச்சயமின்மைகளுக்கு எதிராக எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்படுதுன்னா அதற்கு எதிராக காப்பீடு வந்து யூஸ் ஆகும். முதலீடு செய்வதின் தேவை செல்வம் உருவாக்குவதற்காக. அபாய வர்ணனைகள் மற்றும் முதலீடுகள், இது பார்த்திங்கன்னா முதலீட்டு பாணி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், குவிப்பு, ஒருங்கிணைப்பு, செலவழிப்பது, பரிசளிப்பது இதுக்கெல்லாமே வந்து நம்ம வந்து சேமிக்கணும். நிதி திட்டமிடலின் பங்கு எதுக்கு அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைய காலத்தில் சம்பாதிக்கும் உறுப்பினராக ஒருவர் மட்டுமே உள்ளார். சரியான திட்டமிடல் அவசியமாகிறது. எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிதி திட்டமிடல் 360 டிகிரி திட்டமிடலை ஈடுபடுத்துகிறது. முதலீடு எங்கே செய்யலாம், எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி நம்மளுக்கு பணம் வரத்துக்கு என்ன ஏற்பாடு செய்யலாம், இன்கம் டேக்ஸ் ரிபேட் எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதே மாதிரி வெல்த் அக்குமுலேஷனுக்கு என்ன செய்யலாம், இது எல்லாமே வந்து திட்டமிடுறது தான் ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங்காக இருக்கும். இதன் தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்றைய காலத்தில் சம்பாதிக்கும் உறுப்பினராக ஒருவர் மட்டுமே உள்ளார். சரியான திட்டமிடல் அவசியமாகிறது. அபாயம் மற்றும் ஆதாரத்தின் அளவுகள் வெவ்வேறாக உள்ளன. நிதி திட்டமிடலில் ஒருவரின் சொத்து ஒதுக்கீடு செய்வதற்கு உதவ முடியும். அசட் அலோகேஷன், எங்கெங்கே எவ்வளோ பிளான், எது தேவைப்படுது, அதுக்கு எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். உடனடி தேவைகளை ஈடு செய்யறதுக்கும், அதாவது கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்களை ஈடு செய்யறதுக்கும் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து தேவைப்படுது. நிதி திட்டமிடல் விழிப்புணர்வு மற்றும் சுய ஒடுக்கத்தை கொண்டு வருவதால் காலப்போக்கில் வாழ்க்கையை மேம்படுத்தும் வழிமுறையாக உள்ளது. பொருளாதாரத்தில் பொருள்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் காலப்போக்கில் அதிகரிப்பதை குறிக்கிறது. இன்ஃப்ளேஷனால் இன்றைக்கி இருக்கிற விலை வந்து நாளைக்கு விற்காது, ஏறிட்டே போகும், விலை ஏறிட்டே போகும். அதை மேட்ச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் தேவைப்படும். நிதி திட்டமிடல் பிற எதிர்பாராத செலவுகள் மற்றும் தேவைகள், தனிநபர்களின் பிற தேவைகள் மற்றும் சவால்களை பூர்த்தி செய்யும் வழிமுறையாக உள்ளது. நிதி திட்டமிடலின் வகைகள். பணம் திட்டமிடல் எதிர்பாராத அல்லது அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஆகக்கூடிய பண இருப்பை பராமரித்தல் வேண்டும். தேவையான உபரி பணத்தை, சர்ப்ளஸ் பணத்தை ஒழுங்கான முறையில் உருவாக்கி கொள்ளுதல் வேண்டும். காப்பீடு திட்டமிடுதல், இன்சூரன்ஸ் பிளானிங். குடும்பத்தில் சம்பாதிப்பவருக்கு அகால மரணம் நேர்ந்தால், எதிர்பாராத விதமாக இறப்பு ஏற்பட்டால், அந்த குடும்பத்தில் அவரை சார்ந்தவர்கள் வசதியாக வாழ்கிறதுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல்
ரிக்குயர்மெண்ட் என்ன தேவை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற இன்சூரன்ஸ் வந்து எடுக்கலாம். இதுதான் வந்து இன்சூரன்ஸ் திட்டமிடல். குடும்பத்தில் உடல்நல காப்பீடு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டு அதற்கேற்ற காப்பீடுகளை வந்து எடுக்கலாம். ஒருவரின் சொத்துக்களின் காப்பீட்டிற்கு இழப்பு ஏற்படும் அபாயத்தில் இருந்தால் அதற்கும் காப்பீடு பெறலாம். முதலீட்டு திட்டங்கள் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் பண்ணுறது. பொருத்தமான முதலீடு மற்றும் சொத்து ஒதுக்கீடு உத்திகளை நிர்ணயிப்பது முதலீட்டு திட்டத்தில் ஆகும். அபாய ஏற்பு, ரிஸ்க் அக்செப்டன்ஸ். ஒருவர் எந்த அளவு அபாயத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாரோ அதுவே ரிஸ்க் அக்செப்டன்ஸ்க்கான அளவாகும். கால வரம்பு, எவ்வளோ நாளைக்குள்ளே இந்த வேலை எனக்கு செய்து முடிக்கணும், அதுக்கு எவ்வளோ நாளைக்கு நான் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியடை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணிக்கிறது. பணப்புழக்கம், இன்ஃப்ளேஷன். பணப்புழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பண மதிப்பு எழுந்து போயிடும், அதை வந்து அதற்கு எதிராக நம்ம வந்து சேமிக்கிறது. அப்புறம் லிக்விடிட்டி, எளிதாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணது நம்ம வாங்க முடியுமா அல்லது வெளியில் யாருக்காவது விற்க முடியுமா, அந்த மாதிரி பார்க்குறது லிக்விடிட்டி. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அபாயங்களை குறைப்பதற்காக பல வகைகளில் முதலீடு மேற்கொள்வது, இன்சூரன்ஸ் எடுக்கிறது, இதெல்லாமே வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஐடி ரிபேட்காக வேண்டி சேவ் பண்ணுறது, அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக வேண்டி சேவ் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்கே சேவ் பண்ணால் அந்த தேவைப்படும் காலத்தில் நமக்கு கிடைக்குமோ அந்த மாதிரியான சேவிங்ஸில் வந்து நம்ம பணத்தை வந்து முதலீடு பண்ணுறது தான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்காக இருக்கும். ஓய்வு காலத்திற்கு ஏன் திட்டமிடல் செய்ய வேண்டும், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தனிப்பட்டவர் அவரது ஓய்விற்கு பின் உள்ள தேவைகளை பூர்த்தி செய்ய ஓய்வு திட்டங்களை முடிவு செய்யும் செயல்முறையாகும். நிதி குவிக்கும் நோக்கத்திற்காகவே முதலீட்டு பணம் ஒதுக்கப்படுகிறது. வேறு எதுக்குமே வந்து தேவையில்லை. பணம் வந்து நமக்கு ஓல்டேஜில் வந்து நம்மளுக்கு தேவைப்படுன்ற போது வெறும் அது ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் இருக்கும். ஓய்வு பெற்ற பிறகு வருமான தேவைகளை பூர்த்தி செய்ய உகந்த முறையை குறிக்கிறது. அப்புறம் எஸ்டேட்டிற்கு திட்டமிடுதல், அதாவது வெல்த் அக்குமுலேஷன். இது அதிகார பகிர்வு மற்றும் ஒருவரின் மரணத்திற்கு பிறகு ஒருவருக்கு சொத்து மாற்றித் தருவதற்கான திட்டமிடுதல். அப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிபேட்காக வேண்டியும் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணலாம். 8th சாப்டர், ஆயுள் காப்பீட்டு தயாரிப்புகள் 1. லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் 1. ஆயுள் காப்பீட்டு தயாரிப்புகளை பற்றிய ஒரு கண்ணோட்டம். தயாரிப்பு, ஒரு ப்ராடக்ட் என்பது ஒரு வெளியீடு அல்லது குறிப்பிட்ட உழைப்பின் அல்லது முயற்சியின் விளைவாகும். தயாரிப்பின் பண்புகள் தொட்டு உணரக்கூடிய பொருள்களாக இருக்கலாம், தொட்டு உணர முடியாத பொருள்களாக இருக்கலாம். அதாவது டேஞ்சபிள் ப்ராடக்ட்ஸ், இன்டேஞ்சபிள் ப்ராடக்ட்ஸ். ஆயுள் காப்பீடு பொறுத்தவரை அது ஒரு இன்டேஞ்சபிள் ப்ராடக்ட், தொட்டு உணர முடியாத தயாரிப்பாகும். ஆயுள் காப்பீட்டு தயாரிப்புகளின் நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உற்பத்தி பூர்வமாக சம்பாதிக்கும் திறனின் ஆதாரமாக உள்ளது. ஆயுள் காப்பீடு என்ற சொல் இழப்பு அல்லது நிரந்தர ஊனம் காரணமாக ஏற்படும் நிதி இழப்பிற்கு எதிராக தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கும். காப்பீடு பெற்றவரின் சம்பாதிக்கும் திறன் பாலிசியின் ஒப்பந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டால், அதாவது எதிர்பாராத விதமாக அவர் இறந்துட்டாலோ அல்லது டிசேபிள் ஆகிட்டு அதுக்கு மேலே அவரால் ஏர்ன் பண்ண முடியல அப்படின்ற நிலைமை வந்தாலோ, அவருக்கோ அவரை சார்ந்தவருக்கோ அவர் என்ன இன்சூரன்ஸ் வச்சுருக்காரோ அந்த தொகையை வந்து ஈடு செய்கிறது வந்து காப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காப்பீடு ப்ராடக்ட்ஸில் நிறைய ரைடர்ஸும் உண்டு. ஆயுள் காப்பீட்டில் உள்ள திட்டங்களில் உள்ள ரைடர்களை வந்து முதல்ல பார்ப்போம். ரைடர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், பேசிக்காக ஒரு பாலிசி இருக்கும், கூடுதல் பலன் கொடுக்க அது கூட கூடுதலாக எடுக்கப்படும் சில பலன்களை தான் ரைடர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரைடர் என்பது ஒரு மேல் குறிப்பின் மூலம் சேர்க்கப்படும் ஒரு வழிவகையாகும். கூடுதல் பலன்களை வழங்குவதற்காக, அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக, ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக சேர்க்கப்படும் கூடுதலான ஒரு பயன் வந்து ரைடர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதில் சில ரைடர்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஊனக்காப்பு, டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிடெண்ட் பெனிஃபிட் ரைடர், விபத்து காப்பு ரைடர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அபாயம் மிக்க நோய் காப்பு ரைடர்கள், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், இது மாதிரியான ரைடர்கள் வந்து நிறைய இருக்குது. அந்த ரைடர்களை வந்து பாலிசியில் கூடுதல் பலன் தேவை அப்படின்னு சொன்னால் இதை வந்து சேர்த்து எடுக்கலாம். இப்போ மரபு வழி ஆயுள் காப்பீட்டு தயாரிப்புகள்.
ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் இதை பற்றி பார்ப்போம். கால காப்பீட்டு திட்டங்கள். கால காப்பீட்டு திட்டங்கள் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸ். குறுகிய காலம் முதல் 40 ஆண்டு காலம் வரை நீண்டதாக இருக்கலாம். இதன் நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், எதிர்பாராத விதமாக இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் ஏர்ன் பண்ணுறவர் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறது தான் இதனோட முக்கிய நோக்கமாக இருக்கும். வாங்கும்போது காலவரம்பு காப்பு காலத்தின் போதும் அத்தகைய விரும்பத்தகாத நிகழ்வினால் ஒருவர் துன்பப்பட்டால் காப்பீடு பெற்றவருக்கு காப்பீடு நிறுவனம் அத்தொகையை வழங்கும். இதுதான் பேசிக் டேர்ம் இன்சூரன்ஸோட பேசிக்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸை ஒரு ரைடராக கூட எடுக்கலாம். டேர்ம் ரைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு என்டோமெண்ட் பாலிசியோ ஒரு மணி பேக் பாலிசியோ நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் கூட டேர்ம் ரைடர் சேர்த்து டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை ஒரு ரைடராக கூட எடுத்துக்கலாம். கால காப்பீட்டின் முழு காலத்திற்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட வருடாந்திர விகிதத்தில் பிரீமிய தொகையை செலுத்த வேண்டும். வயது வரம்பு முடிந்ததும் அதை புதுப்பிப்பதற்கான தீர்வினை சில திட்டங்கள் கொண்டுள்ளன. வருஷம் இதை ரினியூ பண்ணணும். அதான் புதுப்பிக்கிறது. மாற்றிக்கொள்ளும் பண்பு கன்வெர்ட்டபிள் இன்சூரன்ஸ். எடுக்கும்போது டேர்ம் இன்சூரன்ஸாக கூட எடுக்கலாம். கொஞ்ச நாள் கட்டிட்டு நமக்கு சேவிங்ஸ் ஆஸ்பெக்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு என்டோமெண்ட் பாலிசியாக கூட மாற்றிக்கலாம். அதுதான் கன்வெர்ட்டபிள் இன்சூரன்ஸ். புதிய சான்றையும் வழங்காமலே முழு வாழ்நாள் போன்ற ஒரு நிரந்தர திட்டமாக மாற்ற அனுமதிக்கிறது. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு அதையே ஹோல் லைஃபாக கூட மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள். யூஎஸ்பி யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ். ஆயுள் காப்பீட்டு தொகையை வாங்குவதற்கு உதவும் சில கால காப்பீட்டின் சிறந்த விற்பனை முன்மொழிவு என்பதாகும். எதனால் இது யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மாற்று திட்டங்கள் ரெடியூசிங் டேர்ம் இன்சூரன்ஸ், அதாவது காலம் அதிகரிக்க இன்சூரன்ஸ் கவரேஜ் குறைஞ்சிட்டே வர மாதிரி ஆனால் ரெடியூசிங் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம லோன் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் லோன் அமௌண்ட் குறைய நமக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட் குறைஞ்சிட்டே வந்தது அப்படின்னு சொன்னால், ஏதாவது ரிஸ்க் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த லோன் அமௌண்ட்டுக்கான இன்சூரன்ஸ் மட்டும் நமக்கு இருக்கிற மாதிரி எடுக்கிறது தான் ரெடியூசிங் டேர்ம் இன்சூரன்ஸ். அதே மாதிரி மார்ட்டகேஜ் ரிடம்ஷன் அடமான மீட்பு பாலிசி, இதுவும் டேர்ம் இன்சூரன்ஸாக எடுக்கலாம். அதே மாதிரி கடன் பெற்றவர் திருப்பி செலுத்துவதற்கு முன் இறக்க நேர்ந்தால் அந்த கடனுக்கு ஈடாக ஒரு இன்சூரன்ஸ் காப்பீடு இருக்கிறதுக்கு கடன் ஆயுள் காப்பீடும் எடுக்கலாம். அதே மாதிரி அதிகரிக்கும் கால காப்பீடுனா இன்க்ரீஸிங் டேர்ம் இன்சூரன்ஸ். வயதாக நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா இன்க்ரீஸிங் டேர்ம் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம். சில டேர்ம் இன்சூரன்ஸில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் கூட இருக்கும். பொதுவாக டேர்ம் இன்சூரன்ஸ்னால் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் மெச்சூரிட்டியில் எதுவுமே இருக்காது. தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் இருக்கிற டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏதாவது ரிஸ்க் ஆகலை அப்படின்னா மெச்சூரிட்டியில் நம்ம கட்டின ப்ரீமியத்தை திருப்பி கொடுப்பாங்க. பொதுவாக ஆர்டினரி டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் ப்ரீமியம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி முழு ஆயுள் காப்பீடு ஹோல் லைஃப் பிளான்ஸ். காப்பீடு பெற்றவர் எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் காப்பீடு அளிப்பவர் ஏற்றுக்கொண்ட மரண நன்மையை அளிக்கிறார். ஹோல் லைஃப் பிளான்னா வாழ்நாள் முழுவதும் அவருக்கு பாதுகாப்பு இருக்கிற மாதிரியான பிளான். இதற்கு எந்த வயது வரம்பும் இல்லை. பாதுகாப்பு ஒரு தற்காலிகமான காலகட்டத்திற்கு மட்டுமே கிடைப்பதால் காப்பீடு திட்டங்கள் தற்காலிக காப்பர்களுக்கு உதாரணங்களாகும். மறுபுறம் ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள் காப்பீட்டு திட்டத்திற்கான உதாரணம். என்டோமெண்ட் காப்பீடுனா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏதாவது ரிஸ்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ரிஸ்க் கவர் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. எந்த ரிஸ்க்குமே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பாலிசி கட்டி முடித்த பின்னாடி கட்டின பணம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இது என்டோமெண்ட் டைப் ஆஃப் பிளான். ஒரு ஒப்பந்தம் என்பது உண்மையில் இது திட்டங்களின் இணைப்பாகும். அதாவது டேர்ம் இன்சூரன்ஸும் ஒரு சேவிங்ஸ் ஆஸ்பெக்டும் இணைந்து கொடுக்கறது என்டோமெண்ட் டைப் ஆஃப் பாலிசிஸ். இப்போ நான் பார்த்தது டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தோம், ஹோல் லைஃப் பிளான் பார்த்தோம், என்டோமெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ் பார்த்தோம். 9th சாப்டர் ஆயுள் காப்பீட்டு தயாரிப்புகள் 2 லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் 2. இதில் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்னால் என்ன, அதனோட நன்மைகள் என்ன, நான் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் என்ன, அதனோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மரபு சாரா காப்பீடு தயாரிப்புகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். 1. மரபு சாராத ஆயுள் காப்பீடு திட்டங்கள் நோக்கமும் தேவையும்.
பயனுள்ள மற்றும் ஆற்றல் மிக்க இடைக்கால ஒதுக்கீடை அடைவதே சேமிப்பு அல்லது முதலீட்டின் நோக்கம். நமக்கு தேவையான பயனை தேவையான அளவுக்கு கொடுக்கக்கூடியதான் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இடைக்கால ஒதுக்கீடு என்றால் காலம் கடந்து எடுக்கும் ஆற்றல் மிக்க ஒதுக்கீடு. ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து நமக்குன்னு சேமித்த பணத்தை எடுக்கிறது. நிதியை சேர்ப்பதையும் எதிர்காலத்தில் அதிக நிதியை கிடைப்பதையும் சேமிப்பு உத்தரவாதம் செய்யணும். மரபு வழி திட்டம், ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ், ஹோல் லைஃப் பிளான்ஸ், என்டோமெண்ட் பிளான்ஸ், இந்த மாதிரி திட்டங்களில் என்ன குறைகள் அப்படின்னு சொன்னால், பண மதிப்பு இன்ஃப்ளேஷன் மேட்ச் பண்ணாது. அதே மாதிரி ரேட் ஆஃப் ரிட்டர்ன், கிடைக்கும் பலனின் விதம் வெளிப்படையாக தெரியாது. இதில் வருவாயின் விகிதத்தை தீர்மானிப்பது எளிதல்ல. லாபங்களுடன் கூடிய பாலிசியின் கீழ் கிடைக்கும் நன்மைகளில் மதிப்புகள் நிச்சயமாக தெரிய வரும். அதாவது யூலிப் மாதிரி பிளான் இருந்ததுன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டே டு டே நமக்கு அதனோட ரிட்டர்ன்ஸ் தெரியும். செலவுகளும் என்னென்ன செலவுகளுக்கு நம்ம ப்ரீமியத்துலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியும். ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸில் அது தெரியாது. அதே மாதிரி சரண்டர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒப்படைவு மதிப்பு. இதில் ஒப்பந்தங்களின் கீழ் பணம் மற்றும் ஒப்படைவு மதிப்புகள் சில குறிப்பிட்ட மதிப்புகளை சார்ந்து இருப்பது மூன்றாவது பிரச்சனையாகும். இதில் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸில் ஈல்டும் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்ட்டு சரியாக கணக்கிட பண்ண முடியாது. இப்போ மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மரபு வழி ஆயுள் காப்பீட்டு திட்டங்களின் குறைகள் வெளிப்படையாக தெரிய தொடங்கியதால் பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது. பிரித்தல், அதாவது அன்பண்டலிங் ஆஃப் ப்ரீமியம். ரிஸ்க் ப்ரீமியத்தையும் சேவிங்ஸ் பார்ட்டையும் தனித்தனியாக பிரிக்கிறது ப்ரீமியத்திலேருந்து. பாதுகாப்பு மற்றும் சேமிப்பு உறுப்புகளை பிரித்து இதன் விளைவாக இரண்டையும் கலக்காத பாதுகாப்பை அல்லது சேமிப்பை மட்டும் வலியுறுத்தும் திட்டங்களை வளர வழிவகுத்தன. முதலீட்டு இணைப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் லிங்கேஜ். பாலிசிதாரர்களின் நன்மைகளை முதலீட்டு செயல்திறனின் குறியீட்டுடன் இணைக்கும். அதாவது ஷேர் மார்க்கெட்டோட இணைச்சிடுவாங்க. மார்க்கெட் ஏற ஏற உங்களுக்கு உங்களோட மதிப்பும் உயர்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் முதலீட்டு இணைப்பு, யூனிட் லிங்க்டு. இதில் பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மை இருக்கும். ப்ரீமியத்தை நம்ம பிரிச்சிருந்தனால இவ்வளோ ப்ரீமியம் தான் நமக்கு ரிஸ்கவருக்கு போகும், இவ்வளோ ப்ரீமியம் நமக்கு செலவினங்களுக்கு போகும், பேலன்ஸ் நம்மளோட சேவிங்ஸ் ஆஸ்பெக்டில் போகும். அது யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறதுனால ஒரு நாளும் அந்த யூனிட்டோட மதிப்பு எவ்வளோ, நம்ம சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்றது வெளிப்படைத்தன்மை இதில் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம எங்கே பண்ணுறோம் என்ன இதுன்னு நமக்கு தெரியும். ப்ரீமியங்கள் மற்றும் நன்மைகளின் அமைப்புகளை முடிவு செய்யும் போதும் மாற்றும் போதும், ப்ரீமிய பயன்களை எவ்வாறு முதலீடு செய்வது என தேர்ந்தெடுக்கும் போதும், நம்ம பணத்தை நம்ம எங்கே முதலீடு செய்யலாம், எவ்வளோ சேவிங்ஸ் ஆஸ்பெக்டுக்கு போகலாம், எவ்வளோ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நம்மளே முடிவு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ், யூலிப் ப்ராடக்ட்ஸில் இதெல்லாம் நம்ம செய்யலாம். இதில் இருக்கிற பயன்களாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஈர்ப்பு தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன. முதலீட்டு நன்மைகளுடன் நேரடி இணைப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் கூட டைரெக்டாக லிங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பணவீக்கத்தை மிஞ்சும் நன்மைகள், இன்ஃப்ளேஷனை சில நேரத்தில் நம்ம ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷனோட அதிகமாக கூட இருக்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை, எப்போ தேவைப்படுதோ அப்போது உங்களுக்கு தேவையான அளவு கூட நீங்கள் சரண்டர் பண்ணி எடுத்துக்கலாம், தேவையான அளவு யூனிட்ஸை. சரண்டர் வேல்யூவும் உங்களுக்கு டே டு டே தெரியும், இன்றைக்கி சரண்டர் பண்ணோம்னா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான வெளிப்படைத்தன்மைகள் இதில் இருக்கும். மரபு சாராத ஆயுள் காப்பீட்டு தயாரிப்புகள், நான் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிலது பார்க்குறது மாறக்கூடிய ஆயுள் காப்பீடு, கன்வெர்ட்டபிள் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ். நமக்கு தேவைன்னா இன்சூரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த வருஷம், இல்லைனா இன்சூரன்ஸை குறைச்சிக்கலாம். சேவிங்ஸ் ஆஸ்பெக்ட்கான ப்ரீமியத்தை அதிகமாக அனுப்பலாம், இல்லை குறைச்சிக்கலாம். இது கன்வெர்ட்டபிள் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், யூனிட் லிங்க்டு யூலிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன ப்ரீமியம் கட்டுறோமோ அதில் ஒரு பார்ட்டை நம்மளோட ரிஸ்கவருக்கு எடுத்துருவாங்க, கொஞ்சம் செலவினங்களுக்கு போகும், பேலன்ஸ் இருக்கிறது யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. டே டு டே உங்கள் யூனிட்ஸ் ஏறுதா இறங்குதா பார்த்துட்டு உங்களோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுதா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நான் ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. சாப்டர் 10, ஆயுள் காப்பீட்டு விண்ணப்பங்கள்.
அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ், எங்கெங்கே அப்ளை ஆகும் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து திருமணமான பெண்களின் சொத்து சட்டம், மேரிட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், எம்டபிள்யூபி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணமான பெண்களின் சொத்து சட்டத்தின் பிரிவு 6 1874, எம்டபிள்யூபி ஆக்ட் 1874 மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு ஆயுள் காப்பீட்டின் கீழ் நலன்களின் பாதுகாப்பை வழங்குகிறது. ஒரு திருமணமான பெண்ணின் சொத்து சட்டத்தின் பிரிவு 6 1874 ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி உரிமையை வழங்குகிறது. ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அது வந்து ஃபார்ம் ஆகிடும். இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துகிட்டு ஒருத்தர் எம்டபிள்யூபி ஆக்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் அந்த பாலிசி அப்படின்னு சொல்லிட்டா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் வந்து அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டோ டெத் கிளைம் அமௌண்ட்டோ போய் சேரும். இன்கேஸ் இடையில் வந்து அவர் இறந்துட்டார், அதுலேருந்து வர பணம் வந்து அவரோட மனைவிக்கும் அவருடைய குழந்தைகளுக்கு மட்டுமே போய் சேரும். அவருக்கு கடன் கொடுத்தவரோ வேறு யாரும் வந்து அந்த கிளைமில் வந்து உரிமை கொண்டாட முடியாது. கோர்ட்டுக்கு போனாலும் வந்து இவங்களுக்கு தான் சேரும் அப்படின்ட்டு தீர்ப்பு வரும். இதுதான் வந்து எம்டபிள்யூபி ஆக்ட். ஒரு மனைவிக்கும் குழந்தைக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சாரு, கண்டிப்பாக வந்து அவரோட இன்சூரன்ஸ் பணம் வந்து அவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா இந்த எம்டபிள்யூபி ஆக்டில் வந்து அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கலாம். கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனுக்கு இந்த இன்சூரன்ஸ் தொகையை வந்து ஈடு செய்ய முடியாது. எம்டபிள்யூபி சட்டத்தின் கீழ் ஒரு பாலிசியின் அம்சங்கள், ஒவ்வொரு பாலிசியும் ஒரு தனி அறக்கட்டளையாக இருக்கும். அதன் அறங்காவலராக மனைவி அல்லது குழந்தை தான் இருக்க முடியும். நீதிமன்ற இணைப்புகள் மற்றும் ஆயுள் காப்பீடு செய்தவரின் கட்டுப்பாட்டை மீறி இருக்கும். கோர்ட்டு கூட வந்து இதில் வந்து டிஸ்பியூட் பண்ண முடியாது. ஈடுகோரல் பணம், அதாவது கிளைம்ஸ் வந்து அறங்காவலருக்குவே வழங்கப்படும். பாலிசி ஒப்படைக்க முடியாது மற்றும் எந்த நியமனமும் உரிமை மாற்றமும் அனுமதிக்கப்பட மாட்டாது. பாலிசியை சரண்டர் பண்ண முடியாது, யாருக்கும் வந்து அதை வந்து அசைன் பண்ணியும் கொடுக்க முடியாது. பாலிசிதாரர் பாலிசியின் கீழ் உள்ள நன்மைகளை நிர்வகிப்பதற்கு ஒரு சிறப்பு அறங்காவலரை நியமிக்கவில்லை என்றால் பாலிசியில் பாதுகாக்கப்பட்ட தொகை காப்பீடு அமலாக்கப்பட்ட அலுவலகம் உள்ள இடத்தில் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ அறங்காவலருக்கு வழங்கப்படல் வேண்டும். அதாவது எம்டபிள்யூபி ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னா ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர பணம் கிளைம் வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு கட்டப்படும். அந்த ட்ரஸ்ட்லேருந்து அந்த மனைவியோ குழந்தையோ மட்டும்தான் வந்து அந்த சொத்தை அனுபவிக்க முடியும். இதுதான் எம்டபிள்யூபி ஆக்ட். அடுத்து பார்த்தோம்னா பிரதான நபரின் காப்பீடு, கீமேன் இன்சூரன்ஸ். பிரதான நபர் காப்பீடு வணிக காப்பீட்டின் ஒரு முக்கிய வடிவமாகும். ஒரு கம்பெனி இருக்குது, அதற்கு வந்து ஒரு முக்கியமான நபராக ஒருத்தர் இயங்குறாரு. அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனிக்கு வர லாஸை மேட்ச் பண்ணக்கூடியது தான் வந்து கீமேன் இன்சூரன்ஸ். ஒரு பிரதான நபர் நேரடியான வணிகத்துடன் தொடர்புடையவராக இருக்கலாம் அல்லது அவரது இழப்பு வணிகத்திற்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தலாம். இப்படி இருக்கிறவர் மேலே இன்சூரன்ஸ் எடுத்திருந்தால் இது வந்து கீமேன் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவரால் என்ன இழப்பு ஏற்படும்னா, பிரதான நபரால் நீண்ட காலம் வேலை செய்ய முடியாத போது ஏற்படும் இழப்புகள், அதாவது தற்காலிக பணியாளர்கள் வழங்கும் செலவு மற்றும் ஒரு மாற்றாக நியமிக்க மற்றும் பயிற்சிக்கு இந்த நிதி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கீமேன் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மார்ட்கேஜ் ரிடம்ஷன் இன்சூரன்ஸ், அடமான மீட்பு காப்பீடு. எங்கன்னா ஒரு பொருளை வந்து இது ஹவுசிங் லோன் கூட எடுக்கிறோம், நம்ம வீட்டு பத்திரம் அங்கே அடமானமாக இருக்கும். ஏதாவது ரிஸ்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் முழு லோனையும் கட்டினா தான் நம்ம வீட்டு பத்திரம் வந்து நமக்கு வந்து சேரும். அதுக்கு பதில் ஒரு மார்ட்கேஜ் ரிடம்ஷன் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருந்தார் அப்படின்னா கடனை திருப்பி செலுத்தும் முன்னரே வந்து பாலிசி, ஏதாவது கடன் பெற்றவர் இறந்து விட்டால் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து கடனுக்கு ஈடாக செய்யும் சொத்து வந்து நமக்கு வந்து சேரும். இதுதான் வந்து அடமான மீட்பு காப்பீடு, மார்ட்கேஜ் ரிடம்ஷன் இன்சூரன்ஸ். இதெல்லாம் வந்து ஆயுள் காப்பீட்டின் அப்ளிகேஷன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன்ஸ். அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் எங்கெங்கே அப்ளிகபிள் ஆகும், எங்கெங்கே பயன்படும் அப்படின்னு சொல்கிறது.